ஹாய், ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் ஒரு லாகின் பேஜ், அதாவது பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு லாகின் பேஜ் எப்படி நாம செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட்டுக்கு போயிடுங்க. பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட்டோட நேம் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கூகுளில் பூட்ஸ்ட்ராப்னு டைப் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி வரும். பூட்ஸ்ட்ராப். ஓகே, இப்படி வரும். ஸோ இதில் வந்து கெட் பூட்ஸ்ட்ராப் டாட் காம்னு இருக்கு இல்லைங்களா, இதோட அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம இப்போ பார்க்குறது 5.3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸ் அப்படின்றக்கு இந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூட்ஸ்ட்ராப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி டிசைனுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் கிளாஸஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவங்களே டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிசைனை பற்றி ஒரு டீட்டெயிலும் தெரியலனா கூட நாம் இவங்க கொடுக்குற டாக்குமெண்டேஷனை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி லாகின் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபார்ம் எப்படி அழகாக டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML5 அப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது. இதில் நான் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு நெட்பீன்ஸ் அப்படிங்கிற ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடா யூஸ் பண்ணலாம், இல்லை நோட்பேட்++ யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எந்த எடிட்டர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த எடிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ராசஸ் ஒன்று தான். ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லாகின் டாட் HTML அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் HTML தான் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டாட் JSPயாக க்ரியேட் பண்ணலாம், டாட் PHPயாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பர்பஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு HTML பேஜாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு HTML பேஜ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி அழகாக கொடுத்துருச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தூக்கிடுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்காக வந்து அதுவே நமக்கு டிஃபால்ட்டாக போட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி லாகின் பேஜ் பண்ண போகிறேன். ஸோ லாகின் அப்படின்னு சொல்லி நான் டைட்டிலை மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தான் லாகின் பேஜ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இதில் எதுவுமே வராது, பிளாங்காக வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், லாகின் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம இங்கே டைட்டிலில் கொடுத்துருக்கிறதுனால வந்திருக்கு. இந்த டைட்டிலில் என்ன கொடுக்குறோமோ அது அங்கே வந்துடும். சரி, ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தேவை என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் 2 இன்புட் டேக் தேவை. ஓகேங்களா? ஸோ 2 இன்புட் டேக்கு, ஒரு பட்டன். இது வந்து ஜஸ்ட் லாகின் அப்படின்னு ஒரு பட்டன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் டேக்கோட டைப் வந்து இமெயில். ஓகேங்களா? இந்த இன்புட் டேக்கோட டைப் வந்து பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஏன்னா லாகின் பேஜில் பெரும்பாலும் ஒன்று இமெயில் ஐடி இருக்கும், இல்லைனா யூசர் ஐடி இருக்கும். இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். இதை தான் நான் அழகாக மாற்ற போகிறேன். இதுதான் பேசிக்காக ஒரு HTML இப்படி தான் பண்ணும். இதை அழகாக ஒரு டிசைனை நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு தேவைப்படுறது பூட்ஸ்ட்ராப். இப்போ பூட்ஸ்ட்ராப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் வரும். சோர்ஸ் ஃபைல்ஸ் அண்டு கம்பைல்டு CSS அண்ட் JS ஃபைல்ஸ்னு இருக்குது. நீங்கள் எதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது டவுன்லோட் சோர்ஸ் ஃபைல்னு இருக்குது, இது கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒரு 8 MB டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது டவுன்லோட்ஸில் தான் வந்திருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள், இருக்குங்களா. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இவ்வளவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம CSS சாரி இதில் இல்லை,
1 மினிட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிவிடுங்க. இன்னொரு எக்ஸாம்பிளை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் சோர்ஸ் விட்டுட்டு கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இருக்கும் பாருங்கள், சிஎஸ்எஸ் ஜேஎஸ்ன்னு இருக்கா. இந்த சிஎஸ்எஸ்ல வந்து நிறைய சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கும். இவ்வளோ ஃபைலும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். bootstrap.min.css இந்த ஃபைல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபைல் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேம் ஃபைல் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து மினிமல், அதாவது நம்மளுடைய கோடை வந்து ரொம்ப ஒரே லைனில் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க, ஸ்பேஸ் இல்லாமல். ஸோ இந்த கோடு வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்காது, பட் இந்த கோடு நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து சைஸ் கம்மியாக இருக்கும், அதோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சிஎஸ்எஸ்ன்னு ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த பூட்ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹெட்டுக்குள்ளே ஜஸ்ட் இதை நான் வந்து லிங்க்ன்ற டேக் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இதில் href அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இதில் வந்து என்ன ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே bootstrap.min.css. ஓகேங்களா? இது லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் தென் இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் தரணும், அதுதான் REL. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பிஃபோர் பூட்ஸ்ட்ராப் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இப்போது லிங்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சதுனால இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போது இது தேவையில்லை, நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இதே பூட்ஸ்ட்ராப் தான் அதுவும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய இந்த பேஜில் இப்படி இருக்குது இல்லைங்களா, இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ரீஃப்ரெஷ். ஓகேங்களா? பாருங்கள் எல்லாமே பட்டன்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, பிகாஸ் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு வெப்பேஜை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி வெப்பேஜ் என்று பாருங்கள், லாகின் பேஜ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கிரிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வழியாக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஃபஸ்ட்டு டிவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் இதோட வந்து கண்டெய்னர் அப்படின்னு கொடுக்கணும். இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்து பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு டிஃபால்ட்டு, அதாவது கிளாஸ். இது கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, இது ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் இவ்வளோ தள்ளி வரும். அந்த கேப்பை எது கொடுக்கும் அப்படின்னா இந்த கண்டெய்னருங்கிற கிளாஸ் தான் அதை கொண்டு வரும். இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே, சரி நான் தான் இங்கே கட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இதை போட்டுறேன். ஸோ இதில் இருந்தது அதுக்குள்ளே நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே இருந்ததை எடுத்துகிட்டு கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் போட்டு அதுக்குள்ளே இதை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருந்து இந்த கேப் எழுந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கேப் எது க்ரியேட் பண்ணுது அப்படின்னா இந்த கண்டெய்னர் தான். இப்போ இந்த கண்டெய்னர் நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்போது அந்த கேப் வராது. ஸோ அந்த கேப் வேணும் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டெய்னர்ன்ற கிளாஸ் நேம் நீங்கள் போடணும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரோ அண்ட் காலம் நான் பிரிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எப்போவுமே டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ரோ. ஓகேங்களா? ரோவில் டிவ் கிளாஸ் போட்டு காலம். ஓகே, ஸோ காலம் எம்டினா மீடியம். ஸோ டோட்டலாக 12 காலம்ஸ் இருக்கும். ஒரு ரோவில் எத்தனை காலம் இருக்கும் அப்படின்னா 12 காலம் இருக்கும். நான் 12 காலமும் எடுக்க போகிறதில்ல, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் 4 காலம்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? 4 காலம் தான் எடுத்துக்க போகிறேன். 4 காலமுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குமோ அது மட்டும் இருந்தால் போதும். இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டுக்கு நான் அதுக்குள்ளே போட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன், ஒரு ரோ கொடுத்துருக்கேன், இது பண்ணியிருக்கோம். சரி, இது எப்படி வேலை செய்யும் பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது கீழே வந்துடுச்சு பார்த்தீங்களா, லென்த்தாக போகாமல். ஏன் அப்படின்னா நான் 4 காலம் மட்டும்தான் கேப் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் அதை நீங்கள் ஓனாக ஒர்க் அவுட் பண்ண முடியும்.
இப்போ ஒரே பெயிண்டில் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கிரிட்டுங்கிறது எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கண்டெய்னர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இவ்வளோ கேப் விட்டு 2 பக்கமும் இவ்வளோ கேப் விட்டு இப்படி வந்துடும். உங்களோட பேஜ் இப்படி தான் வரும். ஓகேங்களா, இப்படி தான் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் ஒரு ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ரோ அப்படின்றது இங்கேருந்து இதுதான் ஒரு ரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரோ க்ரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எந்த ரோவும் க்ரியேட் பண்ணாமல் இருக்குது. இது ஒரு ரோ. இந்த ரோவில் எனக்கு எத்தனை காலம் இருக்கும் அப்படின்னா 12 காலம் இருக்கும். இப்படி 1, ஓகே, ஸோ 2 அப்படி சொல்லி இப்படி 12 காலம் அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த 12 காலமில் எனக்கு ஜஸ்ட் 4 காலம் மாத்திரம் வேல்யூ இருந்தால் போதுமானது. அப்படின்னா 3 பார்ட்டை பிரித்தா 12 வரும் இல்லைங்களா. இப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இதே அளவுக்கு இன்னும் 2 பார்ட். ஓகேங்களா, அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒன்று கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக 3 பார்ட்டை பிரிக்கும். ஏன்னா இதில் 4, இதில் 4, இதில் 4, அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 12 ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த 4 காலமாக பிரிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ரோ க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா. இதுதான் ரோ. கிளாஸ் வந்து ரோன்னு கொடுத்தா இது க்ரியேட் ஆகும். சாரி, இங்கேருந்து ஒரு ரோ ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ரோவில் உங்களுக்கு எத்தனை காலம் வேணும்? எனக்கு ஒரே ஒரு காலம் தான் வேணும். அந்த காலம் வந்து காலம் MD4 போட்டு கொடுத்துருக்கோம். எம்டினா மீடியம், எல்ஜினா லார்ஜ். ஓகே, ஸோ எஸ்எம்னா ஸ்மால். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மீடியம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்கு இந்த லார்ஜ், மீடியம், ஸ்மால் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அப்படின்னா லார்ஜர் ஸ்க்ரீனில் நமக்கு எப்படி தெரியணுங்கிறது, எம்டினா மீடியம் ஸ்க்ரீனில் எப்படி தெரியணும், எல்எஸ்எம் அப்படின்னா ஸ்மால் ஸ்க்ரீன், அதாவது மொபைல் டிவைசஸ்லாம் அது எப்படி தெரியணும் இந்த பேஜ் அப்படிங்கிறதுக்காக தான் அது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 காலம் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ 4 காலமில் இங்கே பார்த்தீங்கன்னா இது 4 காலம், இது 4 காலம், இது 4 காலம். அப்போது ஃபஸ்ட்டு 4 காலமில் தான் நம்மளுடைய இந்த இது உட்காந்துருக்கு. அடுத்த 4 காலம் இருக்கு இல்லைங்களா, அடுத்த 4 காலம். ஓகே, ஸோ அந்த காலம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போடுறேன். டிவ் கிளாஸ் காலம் MD-4, இது ஒரு 4 காலம் எடுத்துக்கிச்சா. இப்போ டோட்டலாக 12 இருக்கும். அதில் 4 இங்கே போயிடுச்சு, அடுத்த 4 இங்கே போயிடுச்சு, அடுத்து இன்னொரு 4 கிளாஸ் காலம் -MD-4. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 4, 4, 4, டோட்டலாக 12. இப்போ ஒரு ரோக்கு வந்து 12 தேவைப்படுதுன்னு இதில் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. சரி, இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், ஓகே, இதில் தான் என்னுடைய ஃபார்ம் இருக்குது, அதாவது லாகின் ஃபார்ம். இதில் இல்லை, இதில் இல்லை. இப்போ என்னோடய லாகின் ஃபார்ம் வந்து ஓரமாக இருக்குது. எனக்கு சென்ட்ரல் வேணும்னா இந்த டிவ்வில் போடுறதை விட்டுட்டு, இந்த காலமில் போடுறதை விட்டு இந்த காலமில் தூக்கி போட்டிங்கன்னா சென்ட்ரலில் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே போட்டிருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே கட் பண்ணி தூக்கி இதில் போட்டுறேன். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், சென்டர் பேஜுக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் தேவையில்லை இப்போது. ஓகேங்களா, சரி, இப்போது இந்த காலம் போட்டாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலம்க்கே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம், பிஜி ஐஃபன், ஓகே, பிஜினா பேக்ரவுண்ட். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைமரி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரைமரினா ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வரும். ஸோ இந்த காலம் மட்டும்தான் அந்த ப்ரைமரி கலர் வரும் பாருங்கள், புரியுதுங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே வரையும் 4 காலம் எடுத்திருக்கு, அடுத்த 4 காலம், அடுத்த 4 காலம். ஓகேங்களா, சும்மா இதில் வந்து இந்த காலமில் ஏதாவது டைப் பண்ணி விட்டுறேன், இந்த காலம்ல ஏதாவது டைப் பண்ணி விட்றேன். ஸோ இங்கே எப்படி பிஜி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பிஜி கலர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து டார்க் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து வார்னிங் அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே வேறு கலர், இங்கே வேறு கலர், இங்கே வேறு கலர், மூணுமே வேறு வேறு கலர் கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா. ஸோ இங்கே ஒரு 4 காலம், இந்த ப்ளூ ஒரு 4 காலம், இது ஒரு 4 காலம், டோட்டலாக இப்போ 3 பார்ட்டை பிரிஞ்சிருக்குது. ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 காலமும் தேவையில்லை, நமக்கு லாகின்க்கு இது மட்டும் இருந்தால் போதுமானது. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 காலமும் எனக்கு வேண்டாம், இதுவும் தூக்கிடுங்க, இதுவும் தூக்கிடுங்க.
சரி. இப்போ தூக்குனதுக்கப்புறம் இதோட அவுட்புட் என்னவா மாறுதுன்னு பாருங்க. தெரியுதுங்களா? இங்க சென்டர்ல இருந்தது என்ன ஆயிடுச்சு? ஓரமா ஓடி வந்துருச்சு. அப்போ எனக்கு சென்டர்ல தான் இருக்கணும். ஆனா, ஒரே ஒரு காலம்க்கான ஒரே ஒரு டிவ் தான் நான் போட்டிருக்கணும். ஸோ, இப்போ நான் அது 2ம் எம்ப்டியா வச்சிருந்தேன் அப்படின்னா, அது வேஸ்ட் இல்லைங்களா? அதனால தான் அத ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா, அத ரிமூவ் பண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு 4 காலமா கன்சிடர் பண்ணது. ஃபர்ஸ்ட்டு வரக்கூடியது. அப்போ இது வந்து மிடில்ல வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 4 காலம் நான் ஸ்கிப் பண்ணி, அடுத்த 4 காலத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட்டு 4 காலம் ஸ்கிப் பண்ணா, இந்த 4 காலம் கேப் இங்க கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த 4 காலம் எனக்கு வந்துச்சுன்னா ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டு 4 காலம் நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. அத நீங்க போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 காலமு அது ஸ்கிப் பண்ணிடும். அதான் காலம் சாரி ஆஃப்செட் அதுக்கு பேரு. ஓகே. ஆஃப்செட் எம்டி 4 மீடியம் ஸ்க்ரீன்ல வந்து 4 காலம் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடும், ஆஃப் பண்ணிடும். ஓகே. அடுத்த 4 காலம் இது எடுத்துக்கும். அப்போ பாருங்கள், இப்போ இந்த ஓரமாக இருக்கிறது சென்டருக்கு வந்துடும். வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொத்தமாக இந்த ப்ளூ கலர் பிஜி ப்ரைமரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ப்ரைமரி கலரை டோட்டலாக நான் என்னுடைய பாடிக்கு கொடுக்குறேன். கிளாஸ் இந்த பாடின்ற இந்த டேகுக்கு கிளாஸ் நேம் வந்து பிஜி ப்ரைமரின்னு கொடுத்தேன்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், என்டையர் பாடி இதே வந்து உங்களுக்கு ப்ளூவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஒயிட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு இந்த காலம் மட்டும்தான் எனக்கு ஒயிட்டாக வேணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து ஸ்பேஸ் விட்டு பிஜி ஐஃபன் லைட் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. லைட்டுனா ஒயிட் கலருக்கும் கொஞ்சம் இதுதான். ஓகேங்களா? சரி. இப்போது இதுக்குள்ளே என்னுடைய ஃபார்ம் கரெக்டாக வரணும். அப்போது பூட்ஸ்ட்ராப்பில் ஃபார்மை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அப்படி தான் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டுட்டு, டிவ்னு ஒரு டேக் போட்டு, அது கிளாஸ் நேம் கொடுத்துடணும். ஸோ எம்பி ஐஃபன் 2. ஸோ இந்த கிளாஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எம்பின்னா மார்ஜின் பாட்டம் 2. ஓகேங்களா? ஸோ இதில் வர்ற ஒவ்வொன்றையும் ஒரு டிவுக்குள்ளே போட்டு தர சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு டிவ்வில் போட்டிருக்குறது இது இங்கே இருக்கு இல்லைங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடுறேன். இதில் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி இது எதுக்கான இமெயில் அப்படிங்கிறத லேபல் அப்படிங்கன்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? லேபல். ஸோ என்டர் இமெயில். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பிளேஸ் ஹோல்டர் எல்லாம் கொடுத்துட்டு என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது மேலே வந்துட போகுது. வந்துச்சுங்களா? என்டர் இமெயில் வந்துச்சா? அடுத்து பாருங்கள், இதே மாதிரி தான் அடுத்த டிவ் டேக் நீங்கள் போடணும். டிவ் அப்படின்னு போட்டுட்டு கிளாஸ் நேம் வந்து எம்பி மார்ஜின் பாட்டம் 3 2. ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ அடுத்த இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை தூக்கி உள்ளே போட்டுருங்க. ஸோ இதுக்கு என்ன லேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்வேர்டு. என்டர் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பிளேஸ் ஹோல்டர்லாம் நீங்கள் போடுங்க. பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு டிவ் போடணும். அந்த டிவ்வில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் எம்பி ஐஃபன் 2 போட்டுட்டு இந்த பட்டனை தூக்கி இது உள்ளே போடுறோம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்தது இப்போ வேறு மாதிரி மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி மாறிடுச்சு. இப்போது இது கரெக்டாக அப்படின்னா இதுவும் கரெக்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் அழகாக வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இன்புட் டேகுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் நேம் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அந்த கிளாஸ் நேம் தான் ஃபார்ம் கண்ட்ரோல். ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல். ஸோ இது ஒன்று போட்ட உடனே இந்த இன்புட் பாக்ஸ் வந்து எப்படி அழகாக மாறுதுன்னு பாருங்கள். அந்த கிளாஸ் நேம் போட்ட உடனே தெரியுதுங்களா? ஸோ அந்த கிளாஸ் நேம் போடாத பாக்ஸ் இப்படி இருக்குது. அந்த கிளாஸ் நேம் போட்ட உடனே அந்த பாக்ஸ் இப்படி மாறிடுது. ஓகே. ஸோ அதுக்கான டிசைன் எல்லாம் அவங்களே எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் நேம் வந்து இதுக்கும் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ், இமெயில் பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பட்டன் அழகாக வரணும்ல, பட்டனுக்கு நாம் கிளாஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபார்ம் கண்ட்ரோல் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த
டெக்ஸ்ட் பாக்ஸ் எவ்வளோ லென்த்தாக இருக்கோ, என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் அந்த இதுக்கு வந்துடும். ஓகேங்களா? போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது போட்டிங்க அப்படின்னா இந்த பட்டன் என்னவா மாறுதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இது ஒரு பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸாகவே மாறிடுச்சு. அப்படி மாற்றக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுதான் பட்டன். பிடிஎன் அப்படின்னா பட்டன். ஸோ பட்டன் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பட்டன் சொல்லணும். பட்டனில் என்ன கலர்? எனக்கு ப்ரைமரி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், லாகின் அப்படிங்கிறது எனக்கு ப்ரைமரி கலர், அது ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போது இது வந்து எதுக்கானது? ஒரு லாகின் பேஜ். அப்போது இந்த மேலே ஹெட்டிங் வேணும் இல்லைங்களா? ஸோ அப்போது அதுக்காக தான் அந்த ஹெட்டிங்கை நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு H3 போட்டு, ஓகேவா, லாகின். இது வந்து யூசர் லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் லாகின்ங்கிறது மேலே உங்களுக்கு வரும். வந்துச்சுங்களா? சரி. இப்போ இந்த என்டையர் பாக்ஸே, இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பாக்ஸே உங்களுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒட்டாமல் கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த என்டையர் பாக்ஸ் இதுதான். ஏன்னா லைட் கலர் இதுக்கு தானே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த லைட் கலர் மொத்தமாக நமக்கு என்ன ஆகணும், கீழே இறங்கி வரணும். ஸோ அதுக்கு தான் மார்ஜின் டாப், எம்டி. எம்னா மார்ஜின், டீனா டாப். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஜின் 5 அப்படின்னு கொடுக்கும். இருக்கிறதுலே சைஸ் வந்து 5 தான் அதிகம். அதுக்கு மேலே நீங்கள் தர முடியாது. அதுக்கு மேலே தந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. 0லேருந்து மார்ஜின் 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 5 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எங்கே கீழே இறங்கிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போது இது மாத்திரமே போதுமா அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இல்லை. அப்போது இதுக்கு ஒரு பேடிங் அப்ளை பண்ணால் தான் இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா இது ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அழகாக தெரிய மாட்டேங்குது. அதனால் இதுக்கு ஒரு பேடிங் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மார்ஜின் டாப் பக்கத்துலேயே பேடிங், பீனா பேடிங் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸ் அழகாக எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? ஸோ அழகாக வந்து பேடிங் சுற்றியும் 5 விட்டு அழகாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு இது வந்து அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 வந்து கம்மி பண்ணிடுறேன். 4 போடுவோம். ஓகே. சரி. இப்போ போட்டாச்சு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமெயிலு, பாஸ்வேர்டு போட்டாச்சு. இந்த லாகின்ன்ற பட்டன் வந்து எனக்கு பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லாகின் பட்டனுக்கான கிளாஸ் கொடுத்துட்டோம். ஆனால் அது பெருசாக வரல. ஓகே. ஸோ அதுக்கு தேவை என்ன பண்ணணும்னா கிரிட் அப்படின்னு தரணும். இந்த கிளாஸ் நேம் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துருங்க கிரிட்டுன்னு. சாரி, இங்கே வரல. 1 மினிட். இப்போ இந்த பட்டன் எதோட பேரண்ட்டாக இருக்கோ அந்த பேரண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி கிரிட்டுன்னு நம்ம தரணும் கிளாஸ் நேம். 1 மினிட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதில் என்ன தராங்க பாருங்கள், பூட் ஸ்ட்ராப்பில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லென்த் பட்டன் வேணும் அப்படின்னா கிளாஸ் நேம் என்ன கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா டி கிரிட். டினா டிஸ்பிளே. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து கிரிட்டாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதுலேயே வந்து என்ன பண்ணீங்கன்னா D-கிரிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பட்டன் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய பட்டனாக காட்டப்போகுது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? பெரிய பட்டனாக காட்டுது. இப்போ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேப் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் எம்பி போட்டிருக்கீங்களா மார்ஜின் 2ன்னு, அதை வந்து 3யாக மாற்றுங்க. 3யாக மாற்றினீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேப் அதிகமாக தெரியும். ஓகேங்களா? இமெயில், பாஸ்வேர்ட். ஓகே. இப்போ இந்த கார்னரெல்லாம் ரவுண்டடாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அந்த கிளாஸ் நேம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கார்னர் மாத்திரம் அப்படியே இதுவாக மாறிடும். ஓகேங்களா? இதுக்கு ரவுண்டட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரவுண்டடாக உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு தான் நான் அதை கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே கொடுத்து என்ன பண்ணிட்டேன்னா ரவுண்டட். பாருங்கள் ரவுண்டட் 0ன்னா எதுவுமே வராது. நான் ரவுண்டட் 2 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட பேஜ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த கார்னரை மாத்திரம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரவுண்டாக மாறி இருக்கும். தெரியுதுங்களா?
ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரவுண்டட் 5 வரைக்குமே நீங்கள் தரலாம். ரவுண்டட் 2 இருக்குது, நான் ரவுண்டட் 5 தரேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஓகேங்களா, இந்த மாதிரி அழகாக இவ்வளோ வளைஞ்சி காமிக்குது. இவ்வளோ வேணாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 4 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த யூசர் லாகின்ல இந்த யூசர் லாகின் அப்படிங்கிறது எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் மாத்திரம் ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் சென்டர் அவ்வளோதான் அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா யூசர் லாகின் சென்டரில் வந்துருச்சு. ஓகே, இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்கணும். அதனால் இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணி ஓகேங்களா, இது மொத்தத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு ஃபார்ம்ன்ற டேக் போட போகிறேன். ஃபார்ம்ன்ற டேக் போட்டு அதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்ம் டேக்கில் இப்போ பட்டனை கிளிக் பண்ண ஆக்ஷன் போகணும் இல்லையா, ஆக்ஷன் எழுதிட்டு ஹேஷ் கொடுத்துருங்க. ஸோ மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து விட்ருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு பட்டனை சப்மிட் பண்ணால் அந்த ஆக்ஷனில் இருக்கிற பேஜுக்கு தான் போகும். ஆக்ஷனில் நம்ம இப்போ எதுவுமே கொடுக்கலங்கிறதுனால பாருங்கள் இதே பேஜுக்கு தான் திரும்ப அது ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அதை கிளிக் பண்ணும்போது வேல்யூ என்டர் பண்ணாமல் அது போகக்கூடாது. ஓகேங்களா, இப்போ லாகின் கிளிக் பண்ணுறேன், என்டர் பண்ணாமல் இந்த வேல்யூ என்டர் பண்ணாமல் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகக்கூடாது. அப்படின்னா நாம் அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். அதுதான் ரெக்வயர்டு. ரெக்வயர்டு அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூவை ஃபில் பண்ணாமல் என்ன பண்ணாது, இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் தெரியுதுங்களா. இப்போ அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுது. இப்படி ஃபில் பண்ணால் இமெயிலாக இருந்தால் தான் கரெக்டாக எடுத்துக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு ஃபில் பண்ண சொல்லுது. ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு யூசர் பேஜ் வந்து எப்படி முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இல்லாமல் பூட் ஸ்ட்ராப் இப்போ ஒன்ஸ் இந்த பூட் ஸ்ட்ராப்பை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்துட்டிங்கன்னா பூட் ஸ்ட்ராப்பு லிங்க் ஆகலைன்னா பாருங்கள் இந்த இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ஃபார்ம். ஓகே, ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் இந்த பூட் ஸ்ட்ராப் போட்ட உடனே இந்த பேஜ் அப்படியே நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் வேறு டேப்பில். இப்போ பாருங்கள், ஸோ இப்படி இருக்க ஒன்று இப்போ எப்படி அழகாக மாறி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்கெட் பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் இதிலே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு யூசர் லாகின் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் இந்த பூட் ஸ்ட்ராப்லேயே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள் இதுவே சர்ச் ஆகுது. கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதுக்கு இந்தந்த கலரை கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு கலர் வேணும் அப்படின்னா பிஜி இன்ஃபோ சப்டில் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேமை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள் பிஜி லைட்டை தூக்கிட்டு பிஜி இன்ஃபோ சப்டில் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு கலர் வந்து இந்த லைட் கலர் வந்து வேறு கலராக மாறும் இப்படி. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு யூசர் லாகின் ஃபார்மை வந்து பூட் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நான் எந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணுறேனோ அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த லாகின் பேஜ் எனக்கு காமிக்கும். இப்போ நான் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி காமிக்குது. இதுவே நான் வந்து ஒரு மொபைல் டிவைஸில் ஓப்பன் பண்ணால் எப்படி காமிக்கும் பாருங்கள். இதுதான் மொபைல் டிவைஸில் ஓப்பன் பண்ணால் எப்படி காட்டணுன்றது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் பாருங்கள் மொபைல் டிவைஸில் இப்படி தான் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி தான் மொபைல் டிவைஸில் காமிக்கும். இப்போ இந்த சைட்லலாம் கேப் இருக்குது, கேப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் அதுக்கு மார்ஜின் அப்ளை பண்ணிக்கலாம். எம் மார்ஜின் அப்படின்னா எம் மார்ஜின் 2 அப்படி அப்ளை பண்ணிட்டேன்னா சுற்றி உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து அப்ளை பண்ணிக்கும். பாருங்கள் ஒரு கேப் இருக்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது தூக்கிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ரோன்னு எடுத்திருக்கோம்,
இந்த ரோக்குள்ளே தான் இது இருக்குது. அந்த ரோக்குள்ளே இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா இதோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒட்டாமல் இருக்கணும்னா அந்த ரோக்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாமே பேடிங் அப்ளை பண்ணணும். அதனால பி அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 பிக்சல் போடுறேன். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே வந்து அது அழகாக ஒட்டும். தெரியுதுங்களா? இப்போ உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ ரோக்கு தான் நீங்கள் பேடிங் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு ரோக்குள்ளே இருக்க ஒன்றுத்துக்கும் அவுட்டரில் கேப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிறத வந்து உள்ளே தள்ளி வச்சுக்கும். இப்போ பாருங்கள் எந்த டிவைஸில் பார்த்தாலும் அழகாக தெரியும். ஓகே, இப்போ எல்லா டிவைஸ்லையும் உங்களுக்கு வந்து இது அழகாக தெரியுதா? நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டேப்பில் பார்த்தாலும் சரி, பாருங்கள் இதெல்லாம் ஒரு மொபைல் ஸ்க்ரீன், டேப் ஸ்க்ரீன் இந்த மாதிரி எப்படி போட்டாலும் உங்களுக்கு அழகாக பாருங்கள் அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட ஸ்பெஷாலிட்டி. எந்த டிவைஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி இது ரெஸ்பான்சிவாக இருக்கணும். அதனால தான் நம்ம பூட்ஸ்ட்ராப்பை கட்டாயமாக ஒரு வெப் டிசைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. நீங்கள் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்களே இது எல்லாத்துக்கும் டிசைன் எழுதணும், எல்லா பர்பஸுக்கும் நீங்கள் எழுதி ஆகணும். ஸோ அது வந்து நம்மளால் ஆகிற எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் யோசித்து எழுத முடியுமானா முடியாது. அதுக்காக தான் நமக்கு சிஎஸ்எஸ் அப்படிங்கிற பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் நமக்கு சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்கு தராங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப வேகமாக ஒரு வெப் பேஜை நம்ம வந்து ஈஸியாக அழகாக அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பேஜை இந்த யூசர் லாகின் பேஜை வந்து எப்படி ஒரு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.